அல் குர்ஆனின் திருவசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். சபிக்கப்பட்டு விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். அப்பொழுது ஜக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தித்து, என் இறைவனே, உன் புறத்திலிருந்து எனக்கொரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார். ஆகவே அவர் மாடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார்கள், ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹுவின் ஒரு வாக்கியத்தை முன்னறிக்கையை உண்மைப்படுத்தி வைப்பார். மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண்கள் இன்பத்தை துறந்தவராகவும் நபியாகவும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இருப்பார். அதற்கு ஜக்கரியா அல்லாஹுவை நோக்கி, என் இறைவனே, எனக்கு எப்படி சந்ததி உண்டாகும்? நிச்சயமாக நானோ முதுமையை அடைந்து விட்டேன், என் மனைவியோ மலடியாயிருக்கிறாள் என்று கூறினார். அதற்கு இறைவன், இப்படியே நடைபெறும், அல்லாஹு தான் விரும்பியதை அவசியம் செய்தே தீர்வான் என்று கூறினான். அதற்கு ஜக்கரியா, என் இறைவனே, இதற்கு எனக்கு ஒரு அத்தாட்சி அளிப்பாயாக என்று கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அளிக்கப்படும் அத்தாட்சியாவது 3 நாள்கள் வரை ஜாடையாகவே தவிர நீர் மனிதர்களுடன் பேச மாட்டீர். அந்நாளில் நீர் உமது இறைவனை அதிகமாக நினைத்து கொண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்றும் கூறினான். நபியே, மரியமை நோக்கி வானவர்கள் கூறிய சமயத்தில், மரியமே, நிச்சயமாக அல்லாஹு உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உம்மை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரையும் விட உம்மை மேன்மையாக்கியும் வைத்திருக்கிறான் என்றும், ஆகவே மரியமே, நீர் உமது இறைவனுக்கு வழிபட்டு குனிந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களுடன் நீரும் குனிந்து சிரம்பணிந்து வணங்குவீராக என்றும் கூறினார்கள். நபியே, இவை அனைத்தும் நீர் அறியாத மறைவான விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹியின் மூலம் அறிவிக்கிறோம். மரியமை வளர்க்க யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அறிய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எறிந்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் தர்க்கித்து கொண்ட போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மேலும் மரியமை நோக்கி, வானவர்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹு தன் ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு ஒரு குழந்தையை அளிக்க நற்செய்து கூறுகிறான் என்றும், அதன் பெயர் அல் மசீஹு ஈசா இப்னு மரியம் என்பதாகும். அவர் இம்மை மறுமையிலும் மிக்க கம்பீரமானவராகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என்றும் கூறினார்கள். மேலும் அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றி வாலிபத்திலும் மனிதர்களுடன் பேசுவார், தவிர நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என்றும் கூறினார்கள். அதற்கு மரியம் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, மனிதர்களில் ஒருவருமே என்னை தீண்டாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு சந்ததி ஏற்பட்டுவிடும் என்று கூறினார். அதற்கு, இப்படித்தான் அல்லாஹு தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகுக என அவன் கூறிய உடனே அது ஆகிவிடும் என்று கூறினான். மேலும் அவருக்கு ஒரு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்பிப்பான். இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்றும் இறைவன் கூறினான். பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயலின் சந்ததிகளிடம் சென்ற பொழுது அவர்களை நோக்கி கூறியதாவது, நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அதற்காக உங்களுக்கு ஓர் அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணில் இருந்து பறவையை போல் செய்து அதில் நான் ஊதுவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு அது பறக்கும், பறவையாக ஆகிவிடும். பிறவி குருடனையும் வெண் குஷ்டரோகியையும் நான் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஓர் அத்தாட்சி இருக்கிறது என்றும், என் முன்னால் உள்ள தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும்
உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சி உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்றும் கூறினார். அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என கேட்டார். அதற்கு அவருடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். மெய்யாகவே அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதாக நீர் சாட்சி கூறுவீராக என்றும் கூறினார்கள். எங்கள் இறைவனே, நீ அருட்செய்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன் இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தனர். சதக்கல்லாஹுல் அலீம்.